வணக்கம் நண்பர்களே. நம்மளை பொறுத்த வரைக்கும் மேலை நாடுகள் என்றாலே அவர்கள் காதல் ஒழுக்கம் இல்லாதவர்கள். எவ்வளவு நாள் யாருடைய வாழ்ந்துட்டு அவங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு போயிடுவாங்க. அவங்கள்ட்ட ஃப்ரீ செக்ஸ் கலாச்சாரம் இருக்கு. இந்த மாதிரிதான் நம்ம மேலை நாடுகளை பற்றி மிக தவறான புரிதல்களை கொண்டிருக்கிறோம். காதல் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி தான். ஒழுக்கம் உலகில் இருக்கின்ற அனைவருக்கும் ஒரே மாதிரி தான். உங்களுக்கெல்லாம் அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ரீகன் தெரியும். அவருக்கு கடைசி நாளில் தான் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தோங்கிறதே மறந்து போயிடுச்சு. ஆனால் அவருக்கு கடைசி வரை மறக்காத ஒரு பெயர் எது தெரியுமா? அவருடைய மனைவியின் பெயர் மட்டும்தான். நான்சி என்கின்ற பெயர் கடைசி வரை அவர் நினைவு விட்டு அகலவில்லை. அதுதான் காதல். பில் என்ன பண்ணாரு? பப்ளிக் மேடையில மோனிகா லெவின்ஸ்கி விவகாரத்தில் அவர் அசிங்கப்பட்டதுக்கு அவர் செய்த தவறுகளுக்காக தன்னுடைய மனைவி ஹிலாரி கிளின்டன் மன்னிப்பு கேட்டார். நம்ம நாட்டுல என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா? சரி, இருக்கட்டும். இப்ப நம்ம எதை பார்க்க போறோம்? உலகின் மிக பிரபலமான ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது. அது லண்டன் மெட்ரோக்களில் பயன்படுத்தப்படுகின்ற அந்த ட்ரெயினுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் இருக்கிற இடையில இருக்க இடைவெளியை பயணிகள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற மைண்ட் த கேப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தையில் ஒரு மிகப்பெரிய காதல் இருக்கிறது. அந்த காதல் சாதாரணமானதல்ல. உலகுக்கெல்லாம் காதல் இப்படியெல்லாம் இருக்கிறது, இப்படி இருப்பதுதான் காதல், இப்படித்தான் காதல் இருக்கும் என்றெல்லாம் நமக்கு ஒரு புதிய விதமான ஒரு பரிமாணத்தை காண்பிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது மைண்ட் த கேப். 1950களில் ஆஸ்வால்ட் லாரன்ஸ் என்பவரால் லண்டன் மெட்ரோக்களில் பயன்படுத்தப்படுகின்ற மைண்ட் த கேப் என்கின்ற ஒரு ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. அந்த ஒளிப்பதிவு தான் அந்த லண்டன் மெட்ரோக்கள்ல பயன்படுத்தப்பட்டது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எம்பாக்மெண்ட் ஸ்டேஷன்ல நார்த்தன் பவுண்ட் பிளாட்ஃபார்ம்ல அது பயன்படுத்தப்பட்டது. அவர் 2007 மறைந்து விடுகிறார், இறந்து விடுகிறார். அவருடைய காதல் மனைவியான மருத்துவர் மார்கரெட் மேக்கலம் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவார். அந்த பிளாட்ஃபார்ம்ல உட்காருவார். தன் கணவருடைய குரல் ஒலிப்பதை கேட்பார். மைண்ட் த கேப், அதை கேட்பார். இந்த குரலை கேட்டவுடனே தன்னுடைய கணவர் தனது பேசுவதாக எண்ணிக்கொள்வார். தன்னுடைய கணவரின் ஆன்மா தன்னுடன் இருப்பதாக நினைத்துக் கொள்வார். காதலுடன் அதை கேட்டு விட்டு அதன் பிறகு அவர் கடந்து செல்வார். இப்படி போய்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் வருவார், தன் கணவரின் குரலை கேட்பார். அந்த ட்ரெயின் வந்து நிற்கும். அப்போ அந்த வார்த்தை ஒலிக்கும், மைண்ட் த கேப் அப்படிங்கிற வார்த்தை ஒலிக்கும். அதை கேட்டு முடித்தவுடன் இவர் இருந்து அமைதியாக அங்கிருந்து துக்கத்துடன் நடந்து செல்வார். அதை கேட்கும் போதெல்லாம் தன் கணவர் தன்னுடன் பேசுவதாகவும் அவருடைய ஆன்மா தன்னுடன் பேசுவதாகவும் அவர் உணர்கிறார். ஆனாலும் ஒரு நாள் அந்த ரயில் நிலையத்துடைய அறிவிப்புகள் மாற்றப்பட்டன, டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டு கம்ப்யூட்டர் அனௌன்ஸ்மெண்ட் வர ஆரம்பிச்சது. இவங்க 2012 அந்த ஸ்டேஷன் போறாங்க. போகும்போது வழக்கம் போல அங்க போய் உட்காடுறாங்க அன்னைக்கு. ஆனால் அங்க ஒரு கணவர் ஆஸ்வால்ட் லாரன்ஸ் உடைய குரல் கேட்கவில்லை. அதற்கு பதிலாக கணினியில் பதிவேற்றப்பட்ட குரல் கேட்கிறது. அதிர்ந்து போகிறார். அங்க இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற பணியாளர்களை போய் கேட்கிறார், என் கணவருடைய குரல் என்னாச்சு? நான் அதை கேட்கறதுக்காக ஓடி வந்தேன், என் கணவருடைய குரல் என்னாச்சு? அந்த காதலை நினைச்சு பாருங்க. தன் காதல் கணவன் தன்னை விட்டு பிரிந்து போய்விட்டார். அந்த குரலை கேட்பதன் மூலமாக நான் என் கணவருடன் இருப்பதாக உணர்கிறேன், என் கணவரின் குரல் என்னுடன் பேசுவதாக உணர்கிறேன். இப்போ குரலை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அந்த ஆன்மாவின் மருத்துவர் மார்கரெட் மெக்கலம் அவர்களுடைய குரலுக்கு மதிப்பு கொடுத்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற ஊழியர்கள் தேடுறாங்க. ஏன்னா பழைய ஒளி நாடா, எங்க இருக்குன்னே தெரியாது, திரும்ப எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும்? ஆனாலும் அவர்கள் அந்த காதலுக்கு மதிப்பு கொடுத்தார்கள். தேடினார்கள், தேடிக்கொண்டே இருந்தார்கள். அதை இறுதியாக கண்டுபிடித்து விட்டார்கள். கண்டுபிடித்து அந்த குரலை அவர்கள் டிஜிட்டலைஸ் பண்ணாங்க. டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு மீண்டும் ஆஸ்வால்ட் லாரன்ஸ் உடைய குரல் லண்டன் எம்பாக்மெண்ட் ஸ்டேஷனில் மீண்டும் ஒலிக்க ஆரம்பித்தது. நீங்க இன்னைக்கு போனாலும் லண்டன் மெட்ரோல எம்பாக்மெண்ட் ஸ்டேஷன்ல
நாத்தன் பவன் பிளாட்ஃபார்முக்கு நீங்க போனீங்கன்னா அங்கு ஆஸ்ட்வால் லாரன்ஸுடைய குரலை நீங்கள் கேட்கலாம். அவர் சொல்லிக் கொண்டிருப்பார், மைண்ட் த கேப், மைண்ட் த கேப். ஒரு மனதுக்கும் இன்னொரு மனதுக்கும் இடையில் இருக்கின்ற இடைவெளி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூட நாம் சொல்லிவிடலாம். கணவன் மனைவிக்கும் இடையில் இருக்கின்ற இடைவெளியை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று கூட நாம் சொல்லிவிடலாம். உங்களுக்கு விரிசல் பெரிதாகிக் கொண்டே போகிறது, அந்த இடைவெளியை கவனத்தில் கொள்ளுங்கள் என்று கூட நாம் எடுத்துக் கொள்ளலாம். ஒரு பயணிகளை எச்சரிக்கும் அந்த குரல் மனங்களை எச்சரிக்கும் குரல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அங்கு காதல் இன்னும் பொங்கி வழிந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பது காதலால் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. லண்டன் மருத்துவர் மார்கரெட் மெக்கலத்துடைய காதல், தன் காதல் கணவரான ஆஸ்ட்வால் லாரன்ஸ் மீது இருக்கின்ற காதல் நீங்கள் பார்த்தால் அந்த எம்பாக்மெண்ட் ஸ்டேஷன்ல நீங்க கேட்கலாம். அந்த கேட்கின்ற அந்த ஒரு குரல் மைண்ட் த கேப், காதலை உறக்க சொல்லிக் கொண்டே இருக்கும். இது குறித்து நிறைய குறும்படங்கள் வந்து விட்டன, நிறைய கட்டுரைகள் வந்து விட்டன. ஆகினும் இந்த காதல் இன்னும் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது, இன்னும் அதிகமாக பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. மறந்து விடாதீர்கள், மைண்ட் த கேப். உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும், உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும், உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும், உங்களுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும், உங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த இடைவெளியை கவனத்தில் கொள்ளுங்கள். மைண்ட் த கேப். நன்றி, வணக்கம்.